Hello all, today's topic singular focus on the new union ministers and portfolios. ஓகேங்களா 18th லோக்சபாவில் பிஜேபி கவர்மெண்ட் தன்னோட ரெஜிமை கண்டினியூ பண்ண போகிறாங்க. ப்ரீவியஸாக என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ் கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு அலோகேட் பண்ணியிருந்தாங்களோ அதுதான் கண்டினியூ ஆக போகுது. எந்த சேஞ்சஸும் கிடையாது. எடிட்டோரியல் என்ன டாபிக் பேசியிருக்காங்கன்னா மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் பற்றி பேசியிருக்காங்க. மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ்னால் யார் அப்படின்னா இவங்க ஜூனியர் மெம்பர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேபினெட் மினிஸ்டர்ஸுடைய ஜூனியர் மெம்பர்ஸ் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது டெசிஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா வித்தவுட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் கன்சென்ட் இவங்களாவே அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ ப்ரெசண்ட்டாக 5 மெம்பர்ஸ் இருக்காங்க மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜில். இதில் ஜித்தேந்தர் சிங்கை பற்றி ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா அவருடைய போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ட்ஃபோலியோஸ். ஸ்பேஸ், atomic energy, earth science, science and technology, personal, public grievances and pension. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ், அட்டாமிக் எனர்ஜி, எர்த் சயின்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பர்சனல், பப்ளிக் கிரிவன்ஸ் அண்ட் பென்ஷன் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை ஸ்ப்ளிட் பண்ணி போர்ட்ஃபோலியோஸை ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்சர்னில் தான் பேசியிருக்காங்க. செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கேரி இட் ஃபார்வர்ட் ஆன் த பிஜேபி கவர்மெண்ட் இன் ஒடிஷா. ஸோ ஒடிஷாவில் 24 இயர்ஸ்க்கு அப்புறமா நியூ ரெக்கார்டாக பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க. சிஎம் நேம் பார்த்தீங்கன்னா மோகன் சரண் மஜி. இதுக்கு முன்னாடி நவீன் பட்நாயக் பிஜேடி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியில் ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஓகேங்களா, முன்னாடி பிஜேடியும் பிஜேபியும் கொலிஷனாக தான் இருந்தாங்க. பட் அவர் இண்டிபெண்ட்டாக நின்று ஜெயிச்சு 2000லேருந்து 24 அட் ப்ரெசண்ட் வரைக்கும் இவர் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. ஸோ இதை பிஜேபி நல்லபடியாக நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரணுங்கிற இதில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் போர்ட்ஃபோலியோஸ். போர்ட்ஃபோலியோஸ்னால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு மினிஸ்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் போர்ட்ஃபோலியோஸ்ன்னு சொல்லுவோம். டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன துறை வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் போர்ட்ஃபோலியோஸ். இதுக்கு இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸ் இதெல்லாம் நம்ம கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதையும் நம்ம போர்ட்ஃபோலியோஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்வானின் அப்படின்னா ஒரு ஃபார்மலான ப்ராமிஸ். எஸ்பெஷலி ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஆட்சியை வகிக்கும் பொழுது முன்னாடி நம்ம ஒரு ப்ராமிஸ் எடுப்போம் இல்லையா, அதுதான் ஸ்வானின். ரிஜைன்னா ஆட்சி, சரிங்களா. ஸ்பேன் அப்படின்னா 2 மீனிங் இருக்குது. ஒன்று அதனுடைய லென்த்தை குறிக்கும் வகையில் இருக்கிறத ஸ்பேன்னு சொல்லுவோம். பீரியட் ஆஃப் டைம் சொல்லுவோம் இல்லையா, லைஃப் ஸ்பேன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் ஸ்பேன்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய டைம், அதை தான் ஸ்பேன்னு சொல்கிறோம். ஸோ லென்த், பீரியட் ரெண்டையுமே ஸ்பேன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிராப்ளிங்னா ஒருவரை ஹோல்ட் பண்ணிவிட்டு சண்டை போடுறது, இல்லைன்னா அவரை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறது, சரிங்களா. ஒன்றை ஹோல்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது இல்லைன்னா ஃபைட் பண்ணுறது தான் கிராப்ளிங். இதுக்கு நம்ம முன்னாடியே க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், குரூப்பாக ஆப்பிளுக்காக சண்டை போடுறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் ஃபோரா. ஃபோரமோட ப்ளூரல் தான் ஃபோரா. ஃபோரம்னா என்ன, ஒரு பிளேஸ் இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு மீட்டிங், அவங்களுடைய ஐடியாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதுதான் ஃபோரம். ஸோ அதனுடைய ப்ளூரல் தான் ஃபோரா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹேண்ட்ஃபுல் அப்படின்னா 2 மீனிங் இருக்குங்க. ஒரு ஹேண்டில் எவ்வளோ நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்க முடியுமோ அது ஹேண்ட்ஃபுல். ஸ்மால் இன் நம்பரும் ஹேண்ட்ஃபுல் தான், சரிங்களா. ஆஸ் மச் யூ கேன் ஹோல்ட் இன் யுவர் ஹேண்டும் ஹேண்ட்ஃபுல் தான். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பரில் இருக்கக்கூடியது, ரொம்ப லீஸ்டான எண்ணிக்கையில் இருக்கிறதையும் ஹேண்ட்ஃபுல்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இதுக்கு ஸ்மால் நம்பருக்கு நான் சொல்கிறேன், ஹேண்டில் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாலுமே ஸ்மால் நம்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கையில் எவ்வளோ ஹோல்ட் பண்ணிக்க முடியுமோ அதையும் ஹேண்ட்ஃபுல். சீபெட் உங்களுக்கே தெரியும், அண்டர் சீயில் இருக்கிறது, ஓஷன் ஃப்ளோர்னு சொல்லுவோம். அதாவது கடலினுடைய அடிமட்ட நிலப்பகுதியை தான் சீபெட். ரேப்பிட்னா குயிக், உங்களுக்கே தெரியும். ஷியர்னா 2 மீனிங் இருக்குது. ஒன்று ஸ்லோப், ஸ்டீப்பான ஸ்லோப்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒன்று வரும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா சைஸை எம்பசைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷியர் ஸ்டூபிடிட்டி அப்படின்னா முழுமையான முட்டாள்தனம்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஓகேங்களா, முழுமை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு, எம்பசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சைஸை எம்பசைஸ் பண்ணுறதையும் நம்ம ஷியர்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஷீ இஸ் அன் இன்ஜினியர் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா சைஸை எம்பசைஸ் பண்ணுற மாதிரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த லெவலில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டைவர்ஜென்ஸ். டைவர்ஜென்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், செப்ரேஷன், டிவிஷன் தான் டைவர்ஜென்ஸ். ஆஃபிங் அப்படின்னா ஒரு கடற்கரையிலிருந்து
டிஸ்டன்ட் பார்ட்டில் ஒரு வியூவை பார்க்குறது தான் வந்து ஆஃபிங். அதாவது ஒரு கடற்கரை இருக்குது அப்படின்னா அதை நம்ம தூரத்தில் இருந்து அதனுடைய வியூவை பார்க்குறோம் இல்லையா, அதுதான் ஆஃபிங். நெக்ஸ்ட் ஒன் பர்சிஸ்டன்ட்னா கண்டினியூவாக தொடர்ந்து, அதுதான் வந்து பர்சிஸ்டன்ட். சோர்லி அப்படின்னா 2 மீனிங் இருக்குது. வெரி மச், சீரியஸ்லி. வெரி மச்னா மிகவும், நிறைந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிரம்ப அப்படின்னு சொல்கிறத வெரி மச்னு சொல்லுவோம். சீரியஸ்னா ரொம்ப சீரியஸான நோட்டில் வந்து பார்க்குறது. ரெண்டுமே வந்து சோர்லி தான். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூர்லின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷூர்லி அப்படின்னா வெரி மச், நிரம்ப நமக்கு வந்து ஒரு கண்டென்ட் இருக்கும். ஓகே, இவங்க வந்து ஷூராக சொல்கிறாங்கன்னு. அதே மாதிரி சீரியஸாகவும் சொல்லுவாங்க ஷூர்லிங்கிறத. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பம்பி அப்படின்னா அன்ஈவன் சர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பம்பி ரோடுன்னு சொல்லுவாங்க, ஸ்மூத்தாக இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா, வேர்பலாக சொல்லணும்னா நாட் ஸ்மூத். அதே மாதிரி ரஃப்பாக இருக்கிறது, அன்ஈவனாக இருக்கிறதையும் வந்து நம்ம வந்து பம்பின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கோலிஷன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு ஆட்சி செய்கிறதான் கோலிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கோலிஷன் கவர்மெண்ட். த்வாட்டிங் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணுறது, ஒரு பிளான் பண்ண விஷயத்தை ஸ்டாப் பண்ணுறது தான் வந்து த்வாட்டிங். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா தி வார், அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், பிளான் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். வார்னா போர் இல்லைங்களா. ஸோ வாரை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், பிளான் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். அசென்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ், ஒரு ரைசிங் ப்ராசஸ் தான் அசென்ஷன். ஒரு பொசிஷனுக்கு, ஒரு ரேங்க்குக்கு, ஒரு சக்ஸஸ்க்கு ஒரு ரைசிங் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் அசென்ஷன் சொல்லுவோம். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசென்ஷன்னா சீன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சீன் இருக்கும். சரிங்களா, என்ன சீனாக இருக்கும், இவங்க வளர்ந்து வர்றதுக்கு என்ன சீனாக இருக்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைசிங் டு எ பொசிஷன் தான் வந்து அசென்ஷன். நெக்ஸ்ட் ஒன் சர்பஞ்ச். சர்பஞ்ச்னா வில்லேஜ் ஹெட். சரிங்களா, பஞ்சாயத்து தலைவரை தான் வந்து சர்பஞ்ச்னு சொல்லுவோம். சார் ஃபார் பஞ்சாயத். ஓகேங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பியூரோக்ரஸி அப்படின்னா ஒரு அஃபீஷியல் ரூல்ஸ், ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துவம், அதை தான் வந்து பியூரோக்ரஸின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அரசு பணித்துறையும் பியூரோக்ரஸின்னு சொல்கிறோம். இன்னொரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அஃபீஷியல்ஸ் வந்து கவர்மெண்ட்டால் எலெக்ட் பண்ணப்படாமையே ஒரு ஆட்சியை நடத்துகிறதையும் நம்ம பியூரோக்ரஸின்னு சொல்கிறோம். ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா இதில் அதிகாரத்துவம் மட்டும்தான் நிறைந்திருக்கிறது. அரசு பணித்துறை, அதாவது கவர்மெண்ட் சார்ந்த ஒரு அதிகாரத்துவத்தை தான் நம்ம பியூரோக்ரஸின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பான் ஹோமி அப்படின்னா ஃப்ரெண்ட்லியாக. சரிங்களா. ஸோ இதுக்கு க்ளூ நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா நம்ம ஹோம்லேயே பான் ஆனோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம்னு சொல்லி க்ளூ பார்த்துருந்தோம். முன்னாடி வீடியோஸில் அது இருக்கும் இந்த வேர்ட். நெக்ஸ்ட் ஒன் ரியர்ட்ஸ். ரியர்ட்ஸ்னால் கலவரம், வயலன்ஸ் இன் பப்ளிக் பிளேஸ் தான் வந்து ஒரு ப்ரொட்டஸ்டாக கூட இருக்கலாம். ஒரு ப்ரொட்டஸ்ட்டை கூட நம்ம வந்து ரியர்ட்ஸ்னு சொல்லுவோம். வயலன்ஸ் தான் வந்து பிஹேவ் பண்ணுறது தான் வந்து ரியர்ட்ஸ். ஓகேங்களா, பப்ளிக் பிளேஸில் கலவரம். இன்டர்பிரட் அப்படின்னா விளக்கம் கொடுக்கறது, தன்னிலை விளக்கம், எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இல்லை நம்மளுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து வெளிப்படுத்துறதும் வந்து இன்டர்பிரட்னு சொல்லுவோம். மேண்டேட் அப்படின்னா ஆணை, அரசாணை, அதான் வந்து மேண்டேட். ஓகேங்களா. அதாவது இதுக்கு இன்னொரு மீனிங் சொல்லணும் அப்படின்னா ஒரு அஃபீஷியலான ஒரு பவர் வந்து கொடுத்துருவாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு. ஒரு எலெக்ஷனை வின் பண்ண உடனே இதை நீங்கள் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஆணை மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த ஒரு கிராண்டடான பெர்மிஷன் தான் வந்து மேண்டேட். மேண்டேட்ரின்னு சொன்னோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு இஸ் மேண்டேட்ரின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்றியமையாது, கண்டிப்பாக மஸ்ட் வேணுங்கிறத அந்த இடத்துல சொல்லுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணை, ஒரு ஒரு பவரை வந்து கொடுக்கறது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இன்னைக்கு டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்சிக்கல், பேர், இது ரெண்டுக்கும் என்ன மீனிங்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.